இன்றைக்கி நம்ம சாமை அரிசி கேழ்வரகு களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாமை அரிசி ஒரு கைப்பிடி அளவு, இந்த டம்ளரில் 1/4 டம்ளர் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அரை மணி நேரம் ஊற வச்ச சாமை அரிசி சேர்த்துக்கலாம். சாமை அரிசி 3/4 பதம் வெந்து வரட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. வேகட்டும், வெயிட் பண்ணலாம். சாமை அரிசி 3/4 பதம் வெந்தாச்சு. ஸ்டவ் ஃபுல் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இந்த கப்பால் 1 கப்பு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் இப்போது ஃபுல்லாக ஸ்லோவில் வைக்கணும், ஃபாஸ்ட்டு வைக்கக்கூடாது. ஃபுல்லு ஸ்லோவில் வச்சுட்டு 30 நிமிஷத்துக்கு மாவு நல்லா வேக விடணும். வேகட்டும். இந்த மாவெல்லாம் லைட்டாக இப்படி கரண்டியால் தள்ளி விடுங்க. வெயிட் பண்ணலாம். ஸ்டவ் ஃபுல் ஸ்லோவில் தான் இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்கும். ஸ்லோவில் வச்சு வேக விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். இப்போது கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும், கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக தண்ணி தொட்டு ஈரம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் வேக வச்ச கேழ்வரகு மாவு களி. சேர்த்துட்டு கையால் இப்படி தண்ணி தொட்டு ஈரம் பண்ணிவிட்டு இப்படி கையிலே உருட்டி எடுத்துக்கலாம். இப்படியும் நம்ம உருட்டலாம். உங்களுக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்படி பவுல்லையும் இப்படி உருட்டலாம், கையாலையும் உருட்டலாம். பாருங்கள், சூப்பராக சாமை அரிசி கேழ்வரகு களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். திரும்பவும் கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி கையிலேயே உருட்டி எடுத்துக்குங்க. நான் சேர்த்த 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக சரியாயிடுச்சுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தா கூட ஒன்றும் தப்பு இல்லைங்க. தண்ணியை எடுத்து வச்சுட்டு தண்ணி பத்தலைன்னா லாஸ்ட்டாக தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னொரு உருண்டையும் உருட்டிட்டேன். சாமை அரிசி கேழ்வரகு களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் நான் செஞ்ச மாதிரியே ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.